பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அம்மா வேண்டு வரும் தரே எங்க மனமில்லையும் வேண்டு வரும் தரை எங்க மனமில்லையும் வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உழைப்பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் இடையும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் இடையும் இசை பாடும் கண்ணி தமிழ் தேடி கண்ணி தமிழ் தேடி கருணை புரிவாய் கரம் குவித்தேன் என்னை கடைக்கல் பாரம்மா கரங்குயிதேன் என்னை கடைக்கல் வாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வில் உழைப்பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே வணக்கம் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இகில் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஈட்டி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஈட்டி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமை நோய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய் என்னும் எழுத்தென்னும் கந்திருந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்காரை சிந்தந்து உயிர வைத்தாய் தேவி ஒற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயராட்டு தந்தேனே அறிஞன் கவிஞன் கலங்கன் நிவனன் அருளும் தவிழும் திகழும் கடலனே கற்றவரும் கொற்றவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்த புகழ்ந்து நின்னருடைய தந்திடுவா உற்றார் சுற்ற உறவினர் மாதர் யானை சேனை படையுடன் மேந்து கட்டும் பட்டை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்து ஆக்கியவாணி தாயிலத பிள்ளை என்று வாயிலத ஊமை என்று ஆயிரங்கள் கல்வி வாய்த்திருந்து தந்த செல்வி
சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? கருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேர வரும் கேட்கிறேன். பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு.
ஹலோ 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 ஹலோ. சிறந்த முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனதருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த எங்கிட்ட கூட்டத்தை கிளைக்க போறேன்னு நினைக்கிறேன். வெடிய கொஞ்சம் தள்ளி. ஆமா, அவ்வளவு நின்றுச்சா? அப்படியே கவுத்து விடு, கூட்டத்தில் விடிட்டோம். கவுத்து விடுங்கிறேன். குப்பரை கவுத்து விட்டாண்டாவே. சரி இருக்கட்டும். சிறந்த முறையில் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நாடகத்தை காண வரிய தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடர்கிறோம். நன்றி. என்னை கிடந்த வணக்கம் 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 கொடுத்தாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம தெருவில் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமா, என்னையா பட்டிக்காரரே? ஆமாய்யா. ஏன்னா நாடகம் ஒரு நல்லதொரு நாடகம். ஆமா, வருஷம் எங்களை இந்த ஊருக்கு அழைத்து உங்கள் வீட்டு பிள்ளை போல கவனித்து பேணி காப்பாத்தி எங்களுக்கு உண்டான மரியாதையை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அன்பு சார்ந்த சொந்த கிராமமாக திகழக்கூடிய மாபெரும் உச்சநேந்தல் கிராமத்தார்கள் அன்பு ரசிகர்களுக்கும், அன்பு சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமே, மச்சா, மங்காளி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கன்னு தெரியப்படுத்துறோம். ஏன்னா உங்க அன்புக்கு மட்டும்தான் நாங்க அடிமை. என்ன மச்சா, அன்பு இல்லாத இடம் எது மச்சா இருக்குது? அன்புதான் எல்லாமே உலகத்துல. ஆமா, என்னடா மாப்பிள்ள? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நல்லபடியா உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். பப்புன்னு வரப்ப ஈகின்ற டான்ஸ் வரப்ப பொழந்துடக்கூடாது. அது அவன் முளப்பா, நீ பொத்துக்கிட்டு பார்த்தா மட்டும் போதும். ஹலோ ஹலோ சிங்கா அவுட்ரு போயிருச்சு. சிங்கா ஹலோ 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 ஹலோ. இந்த ரெண்டு சைடு ஏற்றி இன்னர் வச்சு கையில் ஹலோ ஹலோ. கொஞ்சம் கையில் மட்டும் வச்சுக்க. ஹலோ ஹலோ. ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஆமாம், திருப்பி இறங்கினா மட்டும் கரெக்ட் பண்ணுவீங்க. சிறந்த முறையில் நாடகம் நல்லதொரு நாடகம். இந்த நாடகத்தை காண வரிய தந்துள்ள என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு கோடான கோடி நன்றி. தயவு செய்து இந்த ரவுண்டு கட்டி புரணி பேசாம பப்புனுக்காரனை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. யாத்தா புளிச்சாலா ஒய்யால இங்கிட்டு வாழ இங்க திருப்பி அங்க எடுத்த உட்காந்து பகுமானமா இங்க உட்காருவேன். உண்மைக்கே உன் கோச்சுக்கிறாதையே, நீங்க குறுப்பு எல்லாம் சூப்பரா இருக்கீங்க. அந்த குறுப்பு சேலை கட்டிருக்க குறுப்பு என்னை கவனிக்கவே இல்லை. உங்க காலடி மண் எடுத்து கோயில்ல மண்ணை வரி தூத்தியா புரிவேன். ஏயா அந்த குறுப்பு சேலை ரோஸ் சேலை ஒரு ஒம்பளை என்னைய பார்க்கல. ஓசி சேலையா? வாங்க வேற மீட்டிங் தான். ஆஹா அமோகம் பிச்சு உதறிக்கு இருக்கு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். என்னடா மறுபடியும் ஹலோ மறுபடியும் அவுட் சைடு பக்ஸம் மட்டும். ஹலோ ஹலோ. எங்க மேடைக்கு தான் என்ன தேவை? பாக்ஸ் லேச உள்ள திருப்புமா? பாக்ஸ் லேச அங்க திருப்புனா தெரியாது. அதான்டா குத்துது. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த தேவின்னு போட்டுருக்குல, அத லைட்டா அந்த பக்கம் மட்டும் திருப்பு. லைட் அங்கிட்ட மட்டும் கிராஸ் பண்ணு. அது இந்த மேடை முனையை பார்த்து கார்னர்ல இருக்கா, சவுண்ட் வந்து இங்கே தான் ரிட்டர்ன் ஆகுது. அதனால விசில் வருதுன்னு ஒரு சந்தேகம் தான். ஹலோ ஹலோ. சரி, பாடத்தை ஆரம்பிப்போமா? ஆமாங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்னு நான் முதல் தலைப்பை சொல்லி ஆகணும். ஃபுல்லாக பப்புளு கண்ணை மின்னு இருக்காங்களேன்னு என்ன பண்ணதுக்கு. இந்த நாடகம் ஒரு அழகான வருஷம் இந்த நாடகம் தான் நடக்குது. இருந்தாலும் சொல்லணும்ல, கண்டிப்பா இந்த நாடகம் அழகான ஒரு காதல் நாடகம். குகனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. இது ஒரு காதல் கதை. ஏன்னா காதல் 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 நான் சொல்றேன், இந்த நாடகமே காதல் நாடகம் தான். காதலிக்கிறதுல தப்பே கிடையாது. காதல் மிகவும் புனிதமானது. நம்ம கும்பிடுற முருகனே வள்ளியே காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே கவனிக்கணும்.
முருகன் காதலிச்சது அவர் பொண்டாட்டிய. ஆனா நம்ம ஆளுங்கெல்லாம் விரட்டுறது ஊர் பையன் பொண்டாட்டிய. ஏய் மாப்ள டேய் ஏந்திர டேய் அதுல இருக்க டேஸ்ட் உனக்கு தெரியாதுடா. அதுல இருக்க டேஸ்ட்னா என்னைக்கு புருஷன்காரன் கழுத்திலே வெட்ட போறான்னு அன்னைக்கு தெரியும் டேஸ்ட் நோஸ்டலாம். என்னங்க ஆமா கட் அப்புறம் ஐயா தெருவுக்கு வந்தாச்சு, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வைக்கணும். என்னங்க ஆமா மச்சான் அவர் வேலையை முடிச்சு போயிட்டாப்புல, இன்னி லைனுக்கு வரமாட்டாப்புல, நம்ம விழுந்ததை பார்த்துக்கலாம். ஆகையால் நாடகம் ஒரு சிறப்புமிகு நாடகம். ஆரம்பத்தில் ஏதோ சொல்லிக்கிற காதலை பத்தி சொல்லிக்கிறதுனா ஆமா அதெல்லாம் கிளீனா இருப்பேன் மாப்பிள்ள. காதல் மிகவும் புனிதமானது. ஏன் நான் காதலை பத்தியே பேசுறேன்னா, இப்போ ஒரு 3 நாள் தான் இருக்கும் லவ்வர்ஸ் டே முடிஞ்சு. இந்த லவ்வர்ஸ் டேக்கு நிறைய ஊர்ல நிறைய பிரச்சனை நடந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பொம்பளை பிள்ளை காதலிச்சு கல்யாணம் பண்ண பிள்ளை ஒரு வருஷமா தான் புருஷன்கிட்ட ஒரு தோடு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவன் எடுத்தரேன்னு எடுத்து தராமே இருந்திருக்கான். இத்தனைக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச பிள்ளை. இந்த நாசமத்து போற பிள்ளை என்ன பண்ணிட்டா, இவன் நமக்கு தோடு எடுத்து தர மாட்டான்ட்டு புருஷங்காரன் தூங்குறப்ப தெரிஞ்ச நர்ஸை கூட்டி வந்து இவனுக்கு மயக்க ஊசி போட்டு இவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ஒரு கிட்னியை வித்து இந்த லூசு முண்டை தொங்கட்டை வாங்கி போட்டிருக்கான். கிட்னியை வித்தே தொங்கட்டை வாங்கி போட்டிருக்கா. இந்த இடத்துல காதலுக்கு வேலை கிடையாது, தொங்கட்டானுக்கு தான் வேலையா போச்சு. ஆனா என் பொண்டாட்டி எல்லாம் கேட்டா நான் எதை வேணாலும் கொடுப்பேன். ஏன் தெரியுமா, நான் இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னு சொன்னா ஊரு நம்புவா போது செருப்புட்ட வத்து அடிக்கும். திருட்டு முண்டை உனக்கு தான் 2 பிள்ளை இருக்குன்னு ஊருக்கே தெரிய மாட்டாங்க. மச்சா ஆண்களுக்கு ஒண்ணு சொல்றேன், காட்டுல பிறந்த மானும் வீட்டுல பிறந்த ஆணும் சாவம் துட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடுறத நிப்பாட்டம் வச்சுக்குவேன், வாழ்க்கையில பல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ பெண்கள் எல்லாம் தலையில பூ வைப்பாங்கல்ல, இப்ப எல்லாம் கிராமத்து பெண்கள் தலையில வைக்கிற பூவை கசக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? பூவை கசக்குனா நம்ம பொண்ணை கசக்குற மாதிரி அர்த்தமா. பூவும் பொண்ணும் ஒண்ணு. ஏன் இத பூவும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொல்லி வச்சாங்கன்னா, இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. என்ன விஷயம்? இந்த பூவோட இதழ் வந்து ரொம்ப மென்மையா இருக்குமா, சரி அமைக்க பிடிச்சாலும் லவக்கண்டு கசங்கி போயிடும். அதே போல வயசுக்கு வந்த பின்னாடி ஒரு பொண்ணு உடம்ப பச்சை உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட கையை இறுக்கி பிடிச்சோம்னா ரத்த ஓட்டம் அப்படியே கையில உறைஞ்சு நிக்குமா. அதனாலதான் பூவும் பொண்ணும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. எப்போ அப்போ. ஆனா இப்போ இந்த பழமொழியை மாத்திட்டான். எப்படி? பூவை சரியா பாத்துக்கலன்னா சரி வாடிரும். பூவை சரியா பாத்துக்கலன்னா வாடிரும். நீ பொண்ணை சரியா பாத்துக்கலன்னா எவன் கூடாச்சும் ஓடிரும். பயங்கரமான பழமொழியா இருக்கு. ஒன்னே தாண்ட நான் கஷ்ட போட்டு தூக்கணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம். என்ன விஷயம்? முனியப்ப சாமி பிடாரி அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க எல்லா பேரும் யோசிச்சு பாருங்களேன். ஊருக்குள்ள 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் டைவர்ஸ்னு கோர்ட்ல போய் நிப்பான். ஒரு பொருத்தமும் பார்க்காம கூட்டிக்கிட்டு ஓடுவாங்க. அவங்க பிள்ளை குட்டி 10 நல்லா இருப்பாங்க. பாத்திருக்கியா? இதுதான் காதல் படுத்துக்கிற பாடு. அடே ராசா அவுட்டு போயிருச்சுனா அவுட்டு போயிருச்சு. கேக்குதா நான் பேசுறது? இப்படி வைடி என் தங்க இருக்கிறப்பே காணாம போயிருது. அந்த பெட்டிக்கார போய் ரொம்ப சிரமப்படுறா. ராசா கொஞ்சம் வச்சு ஒண்ணுமே போட்டிருக்கீங்களா? போடலையா? சுவிட்ச் போட்டிருக்கா? எப்படி பேச்சு நான் பேசாம இருக்கேன். ஹலோ நீ வைக்கிற டப்புன்னு அதுவா இறங்குது. ஹலோ இப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, 10 நிமிஷத்துல பாரு, அந்த காணாம போயிடும். என்ன ராசா? ஆமா காதலுக்கு கண்கள் இல்லை. நான் ஒரு நாசம் பத்து போறேன். காதலை பத்தியே பேசிக்கிறேன் பாரு தம்பி, பொத்துக்கிட்டு போங்க தம்பி. ஏன்னா அந்த காதலை விட இன்னைக்கு உலகத்துல சிறந்தது தெரியுமா? இன்னைக்கு நல்ல காதலை விட வாழ்றது அதிகமா கள்ள காதல் தான். இந்த கள்ள காதல் ஏன் ஒரு புருஷன்காரன் பண்றியான்னா, கட்டின பொண்டாட்டி புருஷனை கைகால அமுக்கி விட்டு கொஞ்சம் கவர் பண்ணி லேசு பண்ணி வைக்கணும். ஆமா அவன் வீட்டுக்கு வர்றாரு, நீ டிவி மேல பாத்துக்கிறா, அப்ப அந்த முண்டை ஊர் மேல தான் தெரியும். அப்புறம் போத்தானே செய்யும். அப்புறம் போக கார்டு வாங்கிட்டானே இங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது. ஒண்ணு சொல்றேன், வீட்டுல பொண்டாட்டி இருக்கிறப்ப புருஷன்கார செல்ல நொண்டாம இருக்கணும். புருஷன் இருக்கிறப்ப வீட்டுல பொண்டாட்டி டிவியை நொண்டாம இருக்கணும். ரெண்டையும் நீங்க நொண்டாம இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை எவனும் வந்து நொண்ட மாட்டேன். நொண்ட முடியாது. அத நொண்டாம இருந்தா இங்க நோண்டி விட்டு போயிரு. சரி அதை கூட விடுங்க. எங்க நாடகம் பாக்குற பெண்கள்ல விடிய காலம் ஆயிட்டா என் புருஷங்கால தொட்டு கும்பிட வேண்டும் ஒரு ஒம்பளை கை தூக்கு. யாருமே தூக்கலையா? தலானி கடியில காசு இருக்குன்னு வேணா ராகுவீங்க. அதானே
இந்த எங்க குறுப்பு சேலை பாதி சேலை காணாம போயிருச்சே. வருவாங்க நசமா பார்த்தா இந்த சேலை எவ்வளவு காசு போட்டு எடுத்து எவ்வளோ காசு எவ்வளோ 400 ஆனா பாவம் இங்க வர பொம்பளால் கை தூக்கல அந்த ஆம்பளால் கை தூக்குற மனுஷன் எனக்கு காசு கொடுத்த புண்ணியமே அவன் தான். ஆமா அதனால லூசு மாதிரி தெருவில் உட்காந்து பாரு செவத்தை சாஞ்சிட்டா மனுஷன். ஐயோன்னு என்ன வண்ணத்துக்கு. ஏத்தா நான் உங்களை கேட்கிறேன், நீங்க மட்டும் ஒரே குறுப்பு சேலை மயிரா இருக்கீங்கல்ல, ஏன் உங்க புருஷங்களுக்கு எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? அதெல்லாம் திருந்தாதுங்க மாப்பிள்ள. கடைசி வரைக்கும் ஆம்பளை முட்டா பையில தான் தெரிய போறேன். பாரு அங்க பாரு பாவம் ஒன்றாப்புல. சரி வழி கிடையாது. சரி அத கூட விடுங்க. சரி இப்ப பொம்பளை ஆளப்பெல்லாம் விட்டுருவோங்க. இங்க இருக்கிற ஆம்பளை ஆளை பத்தி ஒரு கேள்வி கேட்போம். எப்படி இங்க இருக்கிற ஆம்பளை கேட்ட பிரச்சனை வருமானு தெரியலையே. கேள்வி அதெல்லாம் வரும்யா. வந்துட்டு நாளை பண்ண அவ குடும்பத்தை பிரச்சனை என்ன போன போட்டு கிழிச்சிட்டாங்கன்னா இது தேவையில்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேளுங்க பதில் வரும். சரி ஏன்னா இது எப்படி எனக்கு தெரியாது. என் சொந்த நான் பப்புனுன்றதை விட்டு உங்க சொந்தக்காரே உங்க வீட்டில் ஒருத்தன் அப்படின்ற ஒரு உரிமையில சொல்றேன். இந்த உச்சநீதிமன்ற கிராமத்தில் யாராவது புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா என் அனுபவத்துல சொல்றேன். சொல்லுங்க. புதுசா கல்யாணம் முடிச்ச ஆம்பளை மாமியால 3 நாளைக்கு மேல வீட்டுல தங்க வைக்காத குடும்பத்தை கெடுத்துருவாளுங்க. ஏயா அவ்வளவு நல்லவளுடா பாவம். ஏன் மாமியா அப்படித்தான் கெடுத்து விட்டு போயிட்டா. ஏயா அப்படி சொல்ற? வீட்டுக்கு வர்றப்ப நான் நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னு வைங்க, என் மாமியா என் பொண்டாட்டி கிட்ட சொல்லும். எப்படி? என் காதுல அழகா விழுக, ஏய் தம்பி வந்துருச்சு, ராத்திரி போல ஆடி தவிச்சிருக்கும், கை கால அமுக்கி விடுப்போ நான் இருக்கேனா அதே நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்க, என்ன இந்த முண்டை பயலுக்கு அமிக்கிட்டு இருக்க, அவன் ராத்திரி போல எவளே போட்டு யாரிக்கிட்டு வரேன் இங்க போட்டு நொட்டு அமிக்கிருக்கேன் அப்படி தலைகளா திரும்ப. இந்த கிறுக்கு முண்டையெல்லாம் வீட்டுல வச்சா வீடு விளங்குமா? அம்புட்டி வெக்கத்தை விட்டு ரோஸ். சரி நான் அதை கூட விடுங்க. இவ்வளவு பொம்பளை நாடகம் பாக்குறீங்கல்ல, இந்த கூட்டத்துல பாதி பேர் தான் நாடகம் பார்க்க வந்த குரூப்பா இருக்கும். சரி மீதி புள்ள வீட்டுல புருஷன் தொல்லை தாங்காம தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குங்க. உண்மையா போய் அந்த சிரிக்கிறதுல அப்படித்தான் நினைக்கிறேன். நசமா தானே? சரி ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க. நாடகம் நல்ல நாடகம், ரொம்ப பேசலாம், எல்லாத்தையும் அனுசரிக்கணும். அதே போல இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் என் அருமை தம்பி எங்க இருக்க அந்த லட்சுமணே, ஆமா என் சித்தப்பு, உன் ஆசையை பூர்த்தி பண்ணத்தான் ஆளை தள்ளிட்டு வந்திருக்கேன். சொல்லியா நீ எல்லாம் வாங்கு பத்து வெளியே வந்து உனக்கு மருமக அப்படித்தான் இருக்கும் சொல்லுவாங்க. இல்லப்பா வேற வழியில் என்னப்பா பண்றது. இன்னைக்கு வந்திருக்கிறது மதுரை சங்கத்திலேயே அக்குமாருக்கு 1ஆம் நம்பர் டான்ஸுக்கார புள்ள. நாங்க மெண்டல் முண்டையை கூட்டி வந்திருக்கோம். யாரும் பயந்துராதீங்க. அதானே நல்லா தான் இருக்கு. ஏன்னா வெளியே அந்த பிள்ளை வேற கிளம்பிருச்சு அப்பயே. அதனால சாமி கும்பிட்டு இங்க ஆரம்பிச்சு அவன் ரெடி ஆயிட்டான். இங்க பப்புனுக்காரை நான் போட்டு கிருட்டு அறுக்க கூடாது. நம்ம வேலையெல்லாம் டான்ஸோட சேர்ந்து தான் வைக்கணும். என் சித்த பேரு நல்லா ஆடு பெரட்டு இருக்காப்புல. அப்படி சொல்லியா? உனக்காண்டி நான் இன்னைக்கு உச்சநந்தல முண்டமா கூட ஆடுறேன். முண்டமாவா? முண்டமா ஆடி அம்புட்டு பொம்பளை விளக்க மாத்த கொட்டி நீ அடிக்க அடிப்பா இல்ல சும்மா இருப்பா. எது எப்படியோ நம்ம வந்திருங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுக்கலன்னா இங்க ஒண்ணு கதை நடக்காது. அதனால எப்படி பாத்தீங்கன்னா வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாதையை விட்டு விலகி, பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க.
சிறப்பாக ஏன்னா வாய்ப்பாடு பெருசா இருக்கு ராசா. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நமது உளுத்திமடை பஞ்சாயத்து நான் உச்சநேந்தல் கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரக்கிழவி அம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பசுவாமி திருக்கோவில் 35ஆம் ஆண்டு மாசி அமாவாசை உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு ஆமா கீழே மடிச்சுட்டுவோம். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் அருமையாக ஸ்ரீ பிடாரக்கிழவி அம்மன் மற்றும் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் பங்காளிகள் தலைமையிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் முன்னிலையிலும் மற்றும் சிறப்பாக நமது ஊருக்குண்டான பெருமையை சிறப்பாக தனித்துவமானவர் எடுத்துக்கூடிய நமது உச்சநேந்தல் மண்ணின் மைந்தர்களாகிய MCC கிரிக்கெட் இளைஞர்கள் சார்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்ற நிகழ்ச்சிகள் நமது ஊர் அருகாமல் இருக்கும் கீழராங்கிய மாடரை கண்டெடுத்து TA ஜெயபாண்டி அவர்கள் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி கரூர் மாடரை கண்டெடுத்து ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கை அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவனுடைய சபதமேற்று நாதாகர பேரரசு வீணாகர பிரியன் புதுக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் வீரமங்கலம் மாநகரை கண்டெடுத்து லே கவிராஜ் அவர்கள் நாரதர் அந்த கழகப்பொருளாக தோன்றுவார். இந்த நாடகத்திற்கு 6 மணி மிஸ் கொண்டிருக்கும் 6 மணி கலையரசு நமது திருப்பாச்சேத்தி மாநகரம் அருகாமையில் இருக்கும் சொல்லங்குடி மாநகரை கண்டெடுத்து திரு AA ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி பின் பார்ட் போட்டுடுப்பா. போட்டுருக்கா போடலையா? போட்டுருக்கா. ஹலோ போடு. வச்சாதையும் பாட முடியல, பாட முடியாது. உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பொண்ண போல அம்மாவே பத்திரமா பார்த்தவர் வாக்கப்பட்டு மக போனா தேம்பி அழுவாரு பொண்ண போல அம்மாவே பத்திரமா பார்த்தவர் வாக்கப்பட்டு மக போனா தேம்பி அழுவாரு மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை அவர் உழைச்சு மம்பட்டியை புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில் அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதி இல்லை நன்றி
ஏன்னா நிறைய பெட்டிக்காரங்க தாயை பத்தி பாடுவாங்க, நீங்க தகப்பனை பத்தி பாடுறீங்க. ஆமாங்கய்யா. ரொம்ப சந்தோஷமுங்க. ஏன்னா தகப்பு இல்லாத உலகத்துல யாராலையும் வாழ முடியாது. ஆனா நிறைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பங்காரனை பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஆமா ஆமா. நல்லது சொன்னா மயங்காரனுக்கு பிடிக்காது. பிடிக்க மாட்டேன். அப்ப வந்து வில்லைங்க மாதிரியே தெரிவாங்க. ஆனா அம்மா மட்டும் பிடிக்கும். என்ன காரணம்னா அவங்க வந்து தெரியாம தெரியாம 10 எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அப்ப வந்து கராரா இருக்கிற வாசி அப்பனை நிறைய ஆம்பளைக்கு பிடிக்காது. உண்மைதானே? உண்மைதான் மச்சான். இதுல இங்க நிறைய பெண்கள் இருப்பீங்க. இது வந்து யூடியூப் வேற எடுத்து சொல்லாமான்னு தெரியல. ஏன் அதெல்லாம் சொல்லலாம். இதுல என் வீட்டுல உண்மைக்குமே ஒரு விஷயம் நடந்தது. பி கருப்புசாமி அண்ணா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 50 ரூபா அன்பளி கொடுத்தாங்க. நன்றி. இது வந்து உண்மைக்குமே எங்க வீட்டுல ஒரு நடந்தது. சொல்லுங்க. எப்படி தெரியுங்களா? இந்த பொம்பளை பிள்ளைய பெத்த அப்பாக்களுக்கு மட்டும் இது நல்லா புரியும். ஒரு சில வீட்டுல ஒத்த பொம்பளை பிள்ளையா இருக்குங்க, நல்ல பாசமா வளர்ப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி இருப்பியா சீர் செலுத்தி போட்டு கட்டி கொடுத்துருவேன். திடீர்னு அப்பங்காரன் செத்துக்கிட்டு போயிட்டா அந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து விடுறாங்கல்ல, புருஷங்காரன் கிளப்பி விடுவேன். ஏய் போடி, கோத்தா வீட்டுல சொத்தப்பெல்லாம் விற்கிறாங்களாம்ல, போய் ஓம் பங்க போய் எழுதி வாங்கிட்டா போடி நீ போய் உன் பங்க வாங்கிட்டு வரல வீட்டுக்குள்ள முளைய முடியாது, போடி விரட்டி விட்டுவேன். இதுகளும் புருஷன் பேச கட்டுக்கிட்டு என் பங்க கொடு நான் போகணும், என் பங்க கொடு நான் போகணும் அப்படின்னு இங்க வந்து அண்ணன் தம்பி சித்தப்படுத்துங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், புருஷன் பேச்ச கேட்டு புட்டு அண்ணன் தம்பிட்ட சொத்து வாங்க மட்டும் பகமானமா வர்றீங்கல்ல, ஒரு சில அப்பங்கார சொத்தோட செத்து போயிடுறியா, ஒரு சில மொல்ல மாதிரி பேருங்க 10 லட்சம் 5 லட்சம் கடனை வச்சுட்டு செத்து போயிடுறாங்களே. நல்ல ஒம்பளைய ஒரு ஒம்பளை வந்து அண்ணே நீ மட்டும் அப்பன் கடனை ஒத்தையில கட்டி சாகுற, என் பங்குக்கு ஒரு 5 லட்சத்தை பகிர்ந்து விட்டு நானும் கட்டுறேன்னு ஒரு ஒம்பளை யாராவது வீட்டுக்கு வருவீங்களா? ஒரு ஆள் வரமாட்டேங்க. இவன் எங்க அண்ணனே இல்லை, யாருக்கா பிறந்தாலும் ஓடி போயிருங்க. ஆமா, இப்படித்தான் நிறைய வீடு நிறைய ஆம்பளை லூசா தான் தெரியா. ஏன்னா கடைசி வரைக்கும் மனசுல நொந்து எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது யாரு தெரியுங்களா? ஆம்பளை பையன் மட்டும்தாங்க. ஆண்கள் நானே ஒரு பாவப்பட்ட ஒரு ஜம்மந்த. அப்படிப்பட்ட ஆண்கள் நாங்க பெண்கள் கிட்ட அப்படி என்ன கேட்கிறோம்? ஒண்ணு கேட்கிறோம். என்ன? நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆமா, அட்லீஸ்ட் உங்க ஓத்தாங்க கொண்டு வர பீரோல் மசர்லயாவது இடம் கொடுங்க. ஏயா 7 அடுக்குமே பொண்டாட்டி புடவை மயிரா அத்தா இருக்குது. ஆம்பளை சட்டையெல்லாம் பாரு, ஆங்கர்ல அனாத தூக்குறது. எந்த ஆம்பளை சட்டையாவது பீரோல்ல இருக்குண்டு நான் இங்க நகண்டுகிட்டு தொங்குறேன். அப்படியா? ஆனா ஏன் தெரியுங்களா? பரவாயில்ல மாப்பிள்ள, நீ சித்த மருத்துவம் படிச்சதுல இருந்து நல்லா பேசுறடா. மச்சா, வாழ்க்கையில எல்லா பேருக்கும் எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும். சமாளிக்க தெரிஞ்சவே சபைக்கு வர்றேன், சமாளிக்க தெரியாதவே எங்க போறேன் மாப்பிள்ள. மச்சா வந்து பாரு என்ன இப்ப மச்சான், பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கு. ஆமா, அதுல ஐயா நல்ல நல்ல பாட்டுலாம் பாடினாரு. மருமக திட்டுனாலும் மனசு நொந்து போனது இல்லைன்னு. நிறைய எல்லா மருமகளும் அப்படி கிடையாதுங்க. ஒரு சில மருமகளுங்க மாமனார் மாமியார் அப்படியே பூ போல தாங்குறாங்க. ஆனா ஒரு சிலது வில்லி மாதிரியே தெரியும். ஒரு வாரம் மாமியாளுக்கு மாமனாருக்கும் சோறு பக்கத்துல போட்டுக்கிட்டு நாய் மாதிரியே உட்காந்துருக்கான். அத்தை ரசம் ஊத்தவா, அத்தை வெஞ்சரம் வைக்கவா, எப்ப குழம்பு ஊத்தவா, ஒரு வாரம் வரைக்கும், எப்ப ஒரு மாசம் ஆகட்டும் அப்படியே கையெல்லாம் பின்னாடி வேற. என்னம்மா எங்க அப்பனுக்கு சோறு ஊத்துனியா, ஏய் இஷ்டமெல்லா திங்க சொல்லு, இல்லைன்னா பொத்துக்கிட்டு படுக்க சொல்லு, அப்படியே மாறிடுறது. ஆமா, இதெல்லாம் அடி எல்லாவே உக்காரு ஜோன உக்காரு. அடுத்து அந்த லூசு முண்டை வர்றா, என்ன உன காத்திருக்கியோ? எப்படியோ என்ன பிடிச்சக்காரங்க ஒன்னே பிடிக்குது, நல்லா இருந்தா சரித்த பார்த்து ஆமணி பரம் வந்து விட்டுறாத. ஐயா பெட்டிக்கார ஐயா, உங்களுக்கு மிக்க வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா, நீங்க தான் 7வது புருஷன் கேள்விப்பட்டேன். இந்த நாடகத்திற்கு மிருதங்கம் கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு ஆரியர் மாப்பிள்ளை எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அரசுகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை நமது திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் சின்ன ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பீரன் டோல
மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கு ஆல்ரஸ் குரு அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் மாவட்டம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவருக்கு உறுதுணையாக இங்கு தாளம் கொண்டு அன்பு மாமா இடைச்சொல்லி மாற கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் சீனன் தாளம். அருமையான முறையில் சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்து. எப்படிங்க சாப்பாடு? கம்மா மீன் குழம்பு அருமையான முறையில் சிறப்பாக மென்னக்கட்டு போய் பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு நாடரடியனுக்கு சிறப்பாக கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கும் பரிமாறிய அன்பு நெஞ்சங்களுக்கும் முதல்ல ஒரு சாப்பாடு ரொம்ப திருப்தி. ஆமா, அந்த வார்டு இன்னும் கம்மட்டு கையிலே நிற்குது. முக்கியமா சமையல் செய்த அன்பு குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த அக்கா நன்றி. 8 பேத்துக்கு 8 கிலோ கறி. ஆமா, உண்மைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக பதார்த்தங்கள். அந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கணும் சிறப்பான முறையில். அதற்கு முன்னாக எங்கு நாடத்திற்கு ஏன்னா தம்பி வந்து லட்சுமண காலையில சொன்ன அண்ணே சாப்பாடு சாப்பிட ஆள் இல்லாம இருக்கு. ஆமா, திருப்பூர் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருக்கேன் சொல்லிடுறேன். சரிப்பா தம்பி. அப்புறம் 1 மணிக்கு போனிச்சு அண்ணன் நான் எப்படியாவது சோத்த ரெடி பண்ணி ஆயிடுறேன். நீங்க வந்து சரி ஆளை டக்குன்னு பிடிச்சி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக பாடுபட்டு அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடத்திற்கு அருமையாக நமது ஊரையே அழகாக அலங்கரித்து சிறப்பாக ஒளி அண்டு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சின்ன செம்மேட்டுப்பட்டி மாற கண்டெடுத்து உரிமையாளர் முனியாண்டி அவர்கள் அமைப்பில் MP தேவி ஆடியோஸ் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு கோவில் பூசாரிகள் ஸ்ரீ கருப்பசாமி மற்றும் சின்னக்கிழவன் மற்றும் துள்ளுவெட்டி மற்றும் பெரியசாமி என்ற மணி மற்றும் தர்மராஜ் மற்றும் MCC கிரிக்கெட் குழுவினர் மற்றும் உச்சநேந்தல் முத்தரியர் நண்பர்கள் குழு மற்றும் உச்சநேந்தல் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி புண்ணியவதியில நம்ம பண்ணுன விதி 50 பொம்பளை பேசுற வாய ஒரு சக்கலத்தி முண்டை பேச. அப்படி பேசினா தானே உங்களை சமாளிக்க முடியும். ஐயா நானாவது பவுடர் பஞ்சை வச்சு தொட்டு வச்சுட்டு வந்தேன். ஆமா, அவ வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பிரஸ் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆஹா, யானை சிகப்பு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் குத்தகைக்கு விட்டுருக்க. அதனால வந்திருக்க பாப்பா ராத்திரி குத்து ராதா செல்வி. ஐயா அது என்ன ராத்திரி குத்து ராதா செல்வி? இது ராத்திரி தானே. ஆமா, நீ குத்து பாரு. ஆமா, ராத்திரி குத்து ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ கத்தரிக்கும் மனமே தத்தை வருவாளா முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறுக்கோடு சொல்லி கேட்கிறது என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ அங்க தேராட்டம்
போக்குல திரியிறேன்னு தெரியுது. திரி அதனால நான் போய் அப்படி தப்பாலாம் சொல்லாதடா. என்ன மச்சான் டான்ஸ் பேரை சொன்ன உடனே ஒருவேளை ரம்பா மாதிரி இருக்குமோ, ஒருவேளை நக்மா மாதிரி இருக்குமோ, ஒருவேளை குஷ்மா இருக்குமோ அப்படி நினைச்சு பாடுறத. இவ ஒன்னா நம்பர் சூத்து வரட்டும். அப்பேற்பட்ட முறையில் நாடகத்திற்கு அருமையாக யூடியூப் சேனல் எடுத்து கொடுக்கும் அன்பண்ணார் சிறப்பான முறையில் நாடக எங்க ஊர் நாடகமா எங்க ஊர் நாடகம் யூடியூப் சேனல் எங்க ஊர் நாடகம் சிறப்பான யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்த மீண்டும் ஒருமுறை தெரிவுபடுத்திக் கொள்கின்றோம். உச்சநந்தல் வி வீரபாண்டி சௌமியா ஸ்ரீ அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். தஞ்சாவூர் எம் கிருஷ்ணா அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். வைகை மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம உதவி சார்பாக முன்னாடி வந்து கௌரவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. எங்க ஊரு நாடகம் ஆமா யூடியூப் சேனல் லிங்க் எங்க ஊரு நாடகம் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐயா போட்டு விட்டுருவாப்புல ஆனாங்க. அதனால நாடகத்தை காண வருவதில் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி. நான் போயிட்டு அந்த புதுக்கோட்டை பூலாந்தேவி வேமா வெளியே வருவேன். ஆமா ஆகையால் உங்கள் முன்னால் பமுனார் எடுத்துக் கொண்டிருப்பவன் தெரிந்தாலும் தெரியலனாலும் சொல்ல வேண்டியதுடைய கடமை என்ற காரணத்தினால் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் மாநகரம் கண்டெடுத்து வி முத்துவேல் அவர்களின் சிசிய புள்ளியமாகிய சோழன்குருணி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த அழகு வத்த ராசாத்தியா வேமா அழைச்சிட்டு வர்றேன். ஆமா நாடக கலை உலகத்தின் ஒளி வழக்கு அந்த பெண்மகள் தான் கூப்பிட்டு வர ராஜா பொம்பளை தானே ஒய்யால இப்ப எப்படி விடுற மட்டும் பாரு. என்ன பண்ண போற வேடிக்கை தான் பார்க்க போற. என்ன பண்றேன் பாரு உனக்காண்டி நான் என்ன பண்றேன் பாரு. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். ஹலோ 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 எப்படி எப்படி வந்து கோர்த்துறான் பாரு. உங்களுக்காண்டி எல்லாம் அல்ல சிவபெருமான நான் வணங்கிட்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சு ஹலோ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை நான் சென்று கண்டான வீரோ சிவனே உன் கைலாய கோலம் அதை நான் சென்று கண்டான வீரோ கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே சுடரன ஒளியின பறவைய பொழுது தேவா அறிவேனே உன் ரூபம் ஈசா சங்கர சங்கர சாம்பவ சங்கர 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 சதாசிவா சங்கர சங்கர சாம்ப சிதாப சங்கர சங்கர சதாசிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை நான் விட்டு கண்டான வீரோ ஓம் சிவனே போற்றி ஓம் விஸ்வநாதனே போற்றி ஓம் ஜெகதீஸ்வரனே போற்றி ஓம் ருத்ரேஸ்வரனே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி ஓம் நித்தீஸ்வரனே போற்றி ஓம் விஸ்வநாதனே போற்றி ஓம் பிரகதீஸ்வரனே போற்றி ஓம் ஜெகதீஸ்வரனே போற்றி ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சிவசிவநாதா போற்றி பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் என் மார்பிலாடும் பஞ்சாட்சரம் சொல்லும் போது
நன்றாட்சி கிராமத்தார்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ கட்டனூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். இபி வயர்மேன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். தலையாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். இங்கே நகைச்சுவை நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் சோழங்கூரனை கண்டெடுத்த அருமை மாமா AS தங்கராஜ் பப்புன் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. இபி வயர்மேன் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஹார்மோனிய கலையரசு சுள்ளங்குடி அருமை அண்ணன் BAA சேரமேஷ் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் கிராம பொதுமக்கள் எம்சிசி இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. பிறவி கலைஞன் ஏனாதி NR ஜெயராஜ் மிருதங்கம் அண்ணன் அவர்களுக்கு எம்சிசி இளைஞர்கள் கோவில் பங்காளிகள் உச்சநந்த கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. பலவாத்திய புகழ் பாசமிகு அருமை அண்ணன் குலசேகரநல்லூர் BM மதன்ராஜ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. தாள கலைஞர் இடைச்சூரணி வெற்றிவேல் சீன் தாளம் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒளி ஒளி அமைப்பு MP தேவி ரேடியோஸ் உரிமையாளர் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். ஒளி ஒளி அமைப்பு MP தேவி ரேடியோஸ் சின்ன செம்மேட்டுப்பட்டி உரிமையாளர் முனியாண்டி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்களின் சார்பாக முன்னாடி ஒதுக்கி கௌரவிக்கப்படுகிறது. கருப்புசாமி ஸ்ரீ பிடார கிளவியம்மன் கோவிலுக்கு நன்கொடை அளித்த அன்பு உள்ளங்கள் விவரம் வருமாறு பெத்துக்காலை விறகு வெட்டு கொத்தனார் ரூபாய் 3001 அண்ணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். சடையாண்டி ரூபாய் 1500 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். புவனேஸ்வரி அங்கன்வாடி பணியாளர் ரூபாய் 500 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். வீரு விறகு வெட்டு கொத்தனார் ரூபாய் 1000 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். பெத்துக்காலை விறகு வெட்டு கொத்தனார் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாக முன்னாடி ஒதுக்கி கௌரவிக்கப்படுகிறது.
சடையாண்டி ரூபாய் 1500 அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்களின் சார்பாக முன்னோடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. எம் ராமு விறகு வியாபாரி ரூபாய் 2001 மாமா மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். ராமு மாமா அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. பி வீரே விறகு வெட்டு கொத்தனார் மாமா அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. எம்பிகே நூதன விநாயகர் கபடி குழு ரூபாய் 2000 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். கோபால் மாமா மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். ஓ சோபிகா ரூபாய் 1000 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். ஓ கல்பனா ரூபாய் 1000 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். பி கே ராஜா விறகு வியாபாரி ரூபாய் 500 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். அழகர் ரேடியோஸ் உரிமையாளர் ரூபாய் 1001 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். செங்கமடை வி ராஜேந்திரன் ரூபாய் 500 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். அழகர் ரேடியோஸ் உச்சநந்தல் அருமை தம்பி அழகராஸ் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. பி வாயக்குளம் சந்திரன் மோகன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். பி வாயக்குளம் ஆர் கர்ணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். அருமை மாமா யூபி கருபராஜா விறகு வியாபாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். அருமை மாமா டி கிருஷ்ணன் விறகு வியாபாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். யூபி கருபராஜா விறகு வியாபாரி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. பி வாயுக்குளம் ஆர் கரண் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. பி வாயுக்குளம் சந்திரமோகன் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. பி கே ராஜா அவர்களுக்கு விறகு வியாபாரி அவர்களுக்கு உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. டி கிருஷ்ணன் அருமை மாமா விறகு வியாபாரி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடி பொத்திய எம்சிசி கிரிக்கெட் குழு நம்பர் அவர்களுக்கும் பிடாரக்கல்வி அம்மன் கோவில் பங்காளி அவர்களுக்கும் எங்கள் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உளித்துமடை எஸ் கிருத்திக் ரோஷன் எஸ் சிவானி ரூபாய் 501 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். குரண்டி சிவகரி கார்த்திகை செல்வி ரூபாய் 501 அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். புவனேஸ்வரி அங்கன்வாடி பணியாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். குரண்டி சிவகிரி கார்த்திகை செல்வி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. கே கருப்புராஜா இருப்பு சென்னை அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். உளித்துமடை எஸ் கிருத்திக் ரோஷன் எஸ் சிவானி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. கே கருப்புராஜா இருப்பு சென்னை அருமை அண்ணன் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள்
எம்சிசி இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. உச்சநந்தல் வி வீரபாண்டி வி சௌமியா ஸ்ரீ அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். சம்பகுளம் ஆ முத்துப்பாண்டி அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். தஞ்சாவூர் எம் கிருஷ்ணா அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். குமிலாங்குளம் பி பிரியதர்சன் எம் அருள் முத்துர்லை அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். சம்பகுளம் ஆ முத்துப்பாண்டி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. அருமை அண்ணன் வி பாக்கியராஜ் விரை வியாபாரி அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். குமிலாங்குளம் பி பிரியதர்சன் எம் அருள் முத்துர்லன் அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. அருமை அண்ணன் வி பாக்கியராஜ் விரை வியாபாரி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. திரைப்பட அன்பளிப்பு அருமை மாமா எம் பெரியசாமி என்ற மணி அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். நன்றாட்சி கிராமத்தார்கள் பூமி பெரியப்பா அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். பழனி பூசாரி அவர்கள் மேடை வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். நன்றாட்சி கிராமத்தார்கள் அருமை பெரியப்பா பூமி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்களின் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ ஹலோ மீண்டும் ஒருமுறை தருப்படுத்திக் கொள்கின்றோம். மு சோபிகா மு கல்பனா அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். புவனேஸ்வரி அங்கன்வாடி பணியாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். பழனி பூசாரி அவர்களுக்கு கோவில் பங்காளிகள் எம்சிசி இளைஞர்கள் உச்சநந்த கிராம பொதுமக்கள் சார்பாக முன்னாடி வைத்து கௌரவிக்கப்படுகிறது. உச்சநந்தல் வி வீரபாண்டி வி சௌமியா ஸ்ரீ அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றோம்.